நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் வீக்கெண்டு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நமக்கு இன்னைக்கு ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணோம். நம்ம நண்பர்கள் நிறைய 2-3 பேர் இல்லை, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த டாடா எலக்ஸி, இந்த எலக்ஸி ஸ்டாக்கு வந்து 800 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கம்மியான 2 வருடங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் அப்படிங்கிற விலையில தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு. இந்த 800லேருந்து 8000 இதுக்கு என்ன காரணம்? இது எல்லாரையும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பங்குகளை பற்றி நம்ம வாங்கலை, நம்மளை இந்த பங்குகளை நம்ம மதிக்கலையோ என்னமோ, அவ்வளோ பெரிய அளவு முன்னேறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. எவ்வளோ பேர் இந்த டாடா எலக்ஸி பங்கை கையில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிறதா அடுத்த ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினும் இப்போ இதுக்கான இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். இதில் எந்த பங்குகளை வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடரும் இல்லை. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்னதான் ஒர்க் பண்ணுறாங்க இதை நம்ம தெரிஞ்சிக்காமல் எப்படி இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஒரு இப்போ என்ன இவங்களுக்கான தேவை என்ன அதிகமாக ஆயிடுச்சு இவங்களுக்கு? திடீர்னு என்னங்க இவ்வளோ பெரிய தேவை இவங்களுக்கு அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பக்கம் எப்படி நம்ம எல்லாரோட பார்வையும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பக்கம் போனதோ அதே மாதிரி இந்த டாடா எலக்ஸியோட பார்வை எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட கம்பெனிஸும் இந்த டாடா எலக்ஸி பக்கம் இவங்க பார்வையெல்லாம் திரும்பிடுச்சு. அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னா இவங்களை முக்கியமாக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாடா ஆட்டோமோட்டிவ் அண்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஹைவே எக்யூப்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ரயில்வே அண்ட் செமிகண்டக்டர். இல்லை என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, முக்கியமாக ஆட்டோமேட்டிவில். இந்த ஆட்டோமேட்டிவில் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்லும். இதுதான் டாடா எலக்ஸியோட இனோவேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய இனோவேஷன். ஒவ்வொரு இப்போ வரக்கூடிய ஆட்டோமேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சார் பேஸ்டு. இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் என்ன ஹை எண்டு கார் போனாலும் சரி, இந்த வால்ஸ் வேகன் போனாலும் சரி, இல்லை இப்போ வரக்கூடிய எம்ஜி ஹெக்டேர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனாலும் சரி, எல்லாமே ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கார்ஸ் தான். இப்போ எப்படி பார்க்கணும்னா ப்ளூடூத் ஒர்க் பண்ணணும், கார் வந்து ரிவர்ஸ் பட்டன் வந்தால் கேமரா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், இந்த மாதிரியால. அது மட்டும் இல்லை, எமிஷன் கண்ட்ரோல், இந்த இம்பார்ட்டன்ட் சென்சஸ் ஆஃப் இந்த எமிஷன் கண்ட்ரோல் அது கூட இப்போல்லாம் சென்சாரில் வந்துடுச்சு. ஒவ்வொரு இன்ஜினில் என்ன ப்ராப்ளம்ங்கிறது எப்படி அங்கே இண்டிகேஷன் வருதோ, மேலே நம்ம டாஸ்போர்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஆயில் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆட்டோமொபைல் துறையில் வந்த பொதுவான ஒரு கண்டுபிடிப்பு, இனோவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இனோவேஷன்ஸுக்கான சென்சார், அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு, ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் ஃபீல்டு எல்லாத்தையுமே உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறுவனமாக மாறி போனது தான் இந்த டாடா எலக்ஸியோட மிகப்பெரிய தேவைக்கு அதிகமானது. அவங்க இது மட்டும் தான் செய்கிறாங்களா? இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆட்டோமேட்டிவில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ், இங்கே பாருங்கள், இது ஜிபிஎஸ். இந்த கார் அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ளார என்னென்னலாம் ரோட் சென்சார், செமிகண்டக்டர், இந்த செமிகண்டக்டரோட ஷார்ட்டேஜே கூட இவங்க இப்போ வந்து உலகத்தையே ஆட்டோமொபைல் துறையில் அச்சுறுத்தி வந்த ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா அது செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் தான். பிஎல்ஐ ஸ்கீம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்லாம் கொடுத்தாங்க இந்த செமிகண்டக்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்காக. ஆனாலும் அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் தீரலை. ஆனால் அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ண ஒரு நிறுவனம் எது அப்படின்னா அது இந்த டாடா எலக்ஸி தான். அடுத்த நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸையே இவங்க டாடா எலக்ஸி பேஸில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜஸ் வந்து நியூ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுக்கான எல்லா விதமான சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வரைவு அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டாடா எலக்ஸி. உங்களோட ப்ராடக்ட் அடுத்து ப்ராட்காஸ்ட் அண்ட் மீடியாவுக்கு தேவையான செல்ஃபோன் டவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், ப்ராட்காஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்யூனிகேஷன்ஸை வந்து வலியுறுத்தக்கூடிய சாதனங்கள். அதே மாதிரி ஹைவே எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ஹெல்த் கேர், இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ ஸ்கேனிங் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க, சீமென்ஸ்ன்னு போட்டிருக்கும்.
முன்னாடிலாம் சீமென்ஸ் தான் வந்து இதை டாமினேட் பண்ணிட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ஸ்கீமையே வந்து பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் வந்து தயாரித்து கொடுத்தவங்க வந்து சீமென்ஸ் தான். ஆனால் அந்த இடத்தை இப்போ டாடா எலக்ஸி பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சிஸ்டம் டிசைன், அதுக்கான சிப்செட் ப்ரோக்ராமிங், இதெல்லாமே அந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே பண்ணுறவங்க அவங்க தான். அதே மாதிரி மெட்ரோ ரயிலுக்கு உண்டான சிக்னல்ஸு, அதில் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டாடா எலக்ஸி வழியாக பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ஏற்கனவே சொல்லிட்டேன் செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன முன்ன 4 தான். ஏஐனா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், த லேட்டஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல் டாமினேட்டட் த டெக்னாலஜி இஸ் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம நுண்ணறிவு, தானே இயங்கக்கூடிய நுண்ணறிவு, டிரைவரே இல்லாமல் ஒரு கார் ஓடும் அப்படின்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். த மிஷினரி வில் பி ஓன் ப்ரோக்ராமிங் டெவலப்டு. நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ப்ரீ ப்ரோக்ராம்டு டெவலப்பிங் சாஃப்ட்வேர்ஸ், ஆனால் இதே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓன் ப்ரோக்ராமிங் டெவலப்டு சாஃப்ட்வேர்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் அண்ட் ஹெல்த் கேர், இது எல்லாமே இந்த உங்களோட ப்ராடக்ட்ஸில் வரும். சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, இதுதான் டெஸ்ட் அண்ட் வேல்யூவேஷன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை வந்து யார் வேணால் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கலாம், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதை ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வழியாக கண்டுபிடிக்கிறது. ஒரு பொருளுக்கு உண்டான டிசைனை வரையறுக்கிறது, அதுதான் முக்கியம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பிளான் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு பாக்ஸ் போட்டு 4 செங்கலை வச்சா வீடு வந்துடாது. ஸோ அதுக்கான டிசைனை வந்து வரையறுத்து கொடுக்கறது. அதே மாதிரி இந்த பிக் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய பொருள் இது எப்படின்னா தங்கம், வைரம் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு மனிதனோட டேட்டா வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூஷன்ல இருக்கு. உங்களை பற்றிய டேட்டா. இப்போ வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு போடுவார், என்ன மாதிரியான ஷூ யூஸ் பண்ணுவார், என்ன மாதிரியான அவரோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, அவர் வச்சிருக்க மொபைல் என்ன, மொபைலுக்கான சிம் கார்டு என்ன, சிம் கார்டுக்கு மாதம் எவ்வளோ பே பண்ணுறாரு, இதெல்லாம் தான் டேட்டா. அந்த டேட்டாக்கு உண்டான வேல்யூஷன் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நம்மளே அறியாமல் நம்ம நிறையா டேட்டாஸை வந்து வெளியே லீக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். அதுதான் முக்கியம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தப்போ அதே மாதிரி கிளவுட். வாட் இஸ் த கிளவுட்னு ஏற்கனவே கிளவுட் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சர்வர்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறக்கூடிய அளவில் யாரும் இல்லை. அதனால் ஒரு சிம்பிளாக யார் எது ஒர்க் பண்ணாலும் கிளவுட் டெக்னாலஜிஸ் வைஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரேஜஸ்லாம் வந்து மல்டி கண்ட்ரி லெவலில் இந்த வேர்ல்டு வைடாக வந்து இப்போ டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இந்த கிளவுட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பிரச்சனை வெளியிலேருந்து வருது. யாரோ ஒருத்தர் நம்ம டேட்டாவை திருட பார்க்குறாங்க, நம்ம பணத்தை திருட பார்க்குறாங்க. அதுக்கான சைபர் செக்யூரிட்டி இவங்க கொடுக்குறாங்க. ரோபோட்டிக்ஸ், கார் முதற்கொண்டு இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய வீடை துடைக்கிற மிஷின் கூட இப்போ ரோபோட்டிக்ஸ்ன்ற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய இவங்களோட பங்குகள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைட்ஸில் இன்னும் ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாடா எலக்ஸியை பற்றி நான் நிறையா இப்போது நானும் சொல்லிட்டேன். இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ், அந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவங்களோட கஸ்டமர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே தலை சுத்தம். ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ல்ட்லேயே லீடிங்கஸ்ட்டு பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்களோட கஸ்டமராகவே ஆக்கி வச்சுருக்காங்க. இதான் இவங்களோட டிசைன்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இன்வெஸ்டர்ஸை பார்ப்போம். இவங்களோட டெக்னாலஜி தாங்க இவங்களை வளர்த்துருக்கு. உண்மையில ஒரு மனிதனோட அப்டேட் ஆகல. டெக்னாலஜி அப்டேஷன் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் நவ் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனோட வளர்ச்சிக்கும் ஒரு டெக்னாலஜி வந்து அவனோட வந்து உறுதுணையாக இருக்கு. அதனால அந்த டெக்னாலஜி தான் இந்த எலக்ஸியோட ஒரே வார்த்தை. டெக்னாலஜி இஸ் த வெரி மஸ்ட் இப்போ இருக்கிற காலகட்டம். அதுதான் இந்த டாடா எலக்ஸியோட ஒரு முக்கியமான விஷயம். சரி, நம்ம அவங்கள பற்றி பார்த்துட்டோம் நிறைய போதுமான அளவு. இப்போ அந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். நான் ஒரு இடத்துல எதுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன்னா, அவங்களோட கஸ்டமர்ஸை பற்றி ஒரு இதில் போட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இனோவேஷன் சென்டரை பற்றி அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. நீங்கள் போய் டாடா எலக்ஸியோட சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன் இவங்க இவ்வளோ பெரிய டாமினேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பற்றி புரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் கேஸிங் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த க்ரோத் பார்த்தீங்களா, ரெவன்யூ க்ரோத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெவன்யூ க்ரோத் பாருங்க 33.2%. இந்த பிஏடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 43.5% வரைக்கும் பிஏடி மட்டும் டாடா எலக்ஸில் டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இடி டெக் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இதில் அவார்டு பாருங்கள், நெட் ஓடிடி டெக்னாலஜி இயர் ஆஃப் தி அவார்டு வந்து டாடா எலக்ஸி தான் கொடுத்துருக்காங்க. 4 to 5 இயர்ஸில் பிக் திங் அது ஆர்டிஃபிஷியல் தட் வித்தவுட் டிரைவர் இல்லாமல் வண்டி ஓட்ட போகிறத நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏடிஏஎஸ் இந்த ரயில் மெட்ரோ ரயிலுக்கான டெக்னாலஜிஸை வந்து அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய உள்ளே போய் சைட்டில் கொஞ்சம் பாருங்கள், எப்படியெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங்கில் இந்த பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பட்டன்ஸ் முதற்கொண்டு அவங்களோட கண்டுபிடிப்பில் முக்கியமான ஒரு பங்குங்க. இதான் அவங்களுக்கு ஒன்று கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இது. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட தேவை தான் இப்போ அவங்களோட வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இதெல்லாம் அவங்களோட கிளைண்ட்ஸு பார்ட்னர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கிரீன்கில் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் அப்படிங்கிறது. சரி, நம்ம நெக்ஸ்ட் அவங்க ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு 8712 ரூபாய் வரைக்கும் இந்த போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னும் ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பங்கு 10,000 ரூபாய் வரைக்கும் போகும். சரி, இப்போ வாங்கலாமா அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ ஏறுன்னு சொல்லிட்டீங்க சார், அப்போ நாங்கள் வாங்கட்டுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், எந்த பங்கும் ஒரேடியாக வளர்ந்ததா சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு பெரிய பங்காவெல்லாம் இருக்கட்டும், இப்போவும் 6,000 ரூபாயில தான் போன மாதம் வரைக்கும் இருந்திருக்கு இந்த பங்கு. இங்கே பாருங்க, பிப்ரவரி வரைக்கும். கண்டிப்பாக இந்த பங்கு இதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் மோடில் தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த பங்கு ஒரு கன்சால்டேட். இந்த பங்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பங்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இது ஒரு சரிவை சந்திக்கும். ஏன்னா எவ்வளோ நாளைக்குமே வந்து ப்ராஃபிட்டை கையில் வச்சுட்டே இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் வந்து நிறைய பேர் இல்லை. ஸோ ஒரு செல் ஆஃப் நடக்கும், கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த பங்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ பங்கு கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு போகும். ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் பாருங்க, 55,000 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட 7,55,498 ஷேர்ஸ் தான் 20 டே ஆவரேஜிலே இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்? ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறி போச்சுன்னு அர்த்தம். ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போனாலும் சரி ஸ்பிளிட் கண்டிப்பாக வரும். ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணாத அளவுக்கு எம்ஆர்எஃப் மாதிரி வச்சுட்டே போயிட்டு இருக்க முடியாது இப்போ. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு ஸ்பிளிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 52 வீக் லோ பாருங்க, 2,705 ரூபாயில் இருந்த இந்த பங்கு 9,420 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த விலையில வாங்கினா கூட ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷார்ட் டேர்மில் இருக்கு. அதுதான் முக்கியம். ஒரு பெரிய அளவில் வாங்கலைன்னா கூட ஒரு கொஞ்சமாக லிமிட்டெட் குவான்டிட்டியாக வாங்கி ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் CAGR growth த ரெவன்யூ 9.3% வரைக்கும் அப்பா இருக்கு. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் 33% வரைக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 15.3%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 14.7% வரைக்கும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ கூட இந்த ஸ்டாக்ஸ் டிசம்பர் குவார்டர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர்ல அப்போ என்ன ரேட்டுங்க இருந்திருக்கு அப்போ பார்க்கணுமா இல்லையா? டிசம்பர்ல 5,000 ரூபா இருந்திருக்கு இந்த பங்கு. இல்லை இங்கே வந்து பார்த்தா டிசம்பரில் 5,000 ரூபா இருந்திருக்கு. 5,000 ரூபாயிலேருந்து 5,000 6,000 ரூபாக்குள்ள தான் இருந்திருக்கு. இப்போ இந்த டிசம்பருக்கு அப்புறமா இந்த பங்கு மறுபடியும் நல்ல ஒரு ஹை போயிருக்கு. மறுபடியும் 9,400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமான்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நல்ல டிப்பு வரும், கண்டிப்பாக வரும். அதுதான் அந்த ஸ்டாக்கோட மிகப்பெரிய வரும். அதனால ஸ்பிளிட் வருமா அப்படின்னா ஸ்பிளிட் அவங்க இப்போதைக்கு முடிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெறும் 8,000 சில்லற தான் இருக்கு. ஸோ ஒரு 10,000 வரைக்கும் போகிட்டு தான் ஸ்பிளிட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வாங்கி கொஞ்ச நாளாக ட்ரேட் பண்ணுறவங்க பண்ண முடியும். அதனால இப்போ ஸ்பிளிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெவன்யூ பாருங்க, 1,600 கோடி இருந்தது 1,826 கோடி. ஆனால் நெட் ப்ராஃபிட் பாருங்க சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். 256 கோடி இருந்தது 368 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்லாம் பின்னி சூப்பராக தான் இருக்கு. நோ ப்ரமோட்டர் பிளட்ஜ். இந்த எஃப்ஐஐஸும் நல்ல ஒரு லெவலில் தான் 11%க்கு மேலே இருக்காங்க. டிஐஸும் 5.454% வரைய உள்ள இருக்காங்க. இந்த டிசம்பர் குவார்ட்டரில் கூட கிட்டத்தட்ட எஃப்ஐஐஸ் 22 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் அதை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் ஒரே ஒரு நம்பரில் தான் அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி ஸ்டாக்கை பற்றி எந்த டவுட்டும் தேவையில்லை. நம்ம போதுமான அளவுக்கு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டோம். ஒரு நல்ல
ஃபினான்ஷியலாக growth ஆகக்கூடிய ஒரு கம்பெனி, லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ்ல நல்ல ஒரு ரெவன்யூ, த ஜீரோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பங்கு நியர் 52 வீக் ஹையில் இருக்கு. ஸோ ஸ்டாக்கை நீங்கள் வேணா உங்களுக்கு ஆசைக்கு ஒரு 5 ஸ்டாக் வாங்கி வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக இறங்கட்டும். எப்படியும் அந்த ஸ்டாக் ஒரு 100 ரூபாய் இறங்கலாம் கூட, அது கூட நமக்கு ஒரு லாபம் தானே இல்லைங்களா? ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இறங்கும்போது அந்த பங்குகளை பற்றி கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி வேற என்ன பங்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.